Hello, welcome back to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த லாஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் ஸ்டோரியோட ஆத்தர் ஐசக் அசிமோவ். இவர் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானரில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ரைட்டர். இவர் ஒரு அமெரிக்கன் ரைட்டர் அண்ட் இவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி பாஸ்டன் யூனிவர்சிட்டியில். அண்ட் இந்த ஸ்டோரி வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் குவார்ட்டர்லி அப்படிங்கிற ஜேர்னலில் நவம்பர் 1956 பப்ளிஷ் ஆயிருக்கு. இது வந்து ஐசக் அசிமோவோடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்டோரிஸ்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்டோரியில் நமக்கு வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரான சூப்பர் கம்ப்யூட்டர் தான் ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. அந்த சூப்பர் கம்ப்யூட்டரோட நேம் என்ன அப்படின்னா மல்டிவேக். இப்போ நம்ம ஷார்ட்டாக சம்மரியை பார்த்துடலாம். ஸோ அந்த ஸ்டோரி பிகின் ஆகும்போது அந்த செட்டிங் இயர் பார்த்தீங்கன்னா 2061 May 14. அப்போது அங்கே வந்துட்டு புதுசாக ஒரு மல்டிவேக் கம்ப்யூட்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து இந்த மல்டிவேக்கோடைய எபிலிட்டிஸ் அண்ட் அதால் என்னெல்லாம் பண்ண முடியும் அதை பற்றி தான் ஹோல் ஸ்டோரியும் ரிவால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் வந்துட்டு ஜென்ரேஷனாக எப்படி அந்த மல்டிவேக் டெவலப் ஆகி வேர்ல்டு வந்து என்ன ஒரு நிலைமை அடையுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜினேட்டிவ் ஸ்டோரி, ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டோரி வந்து எவ்வளோ இயர்ஸ் ஃபார்வர்டில் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா 10 trillion இயர்ஸ் வரைக்கும் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் யார் அப்படின்னா ஆடல் அண்ட் லுப்போ. இவங்க வந்து சூப்பர் கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்ணுற டெக்னீஷியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மல்டிவேக் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மல்டிவேக் வந்து நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது. ஷிப் டிசைன் பண்ணுறதுக்கு அண்ட் ஈவன் மார்ஸ், வீனஸ் அந்த மாதிரி பிளானட்ஸ்க்கு ஹியூமன்ஸை சென்ட் பண்ணுறதுக்கு கூட இந்த மல்டிவேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மல்டிவேக் அப்படிங்கிற இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கோல், யுரேனியம் அந்த மாதிரி நேச்சுரல் ஃபியூவல்ஸை யூஸ் பண்ணி ராக்கெட்லாம் லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ வந்து எல்லாமே வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து லீஸ் கன்சிடர் பண்ணுறாங்க. மீன்ஸ் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. எல்லாமே சூப்பர் கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி தான் இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மல்டிவேக்கை யூஸ் பண்ணி சன்னை கூட கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஆடல் அண்ட் லுப்போ வந்து இந்த மல்டிவேக்கை டேக் கேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஹாலிடேஸை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் ரொம்ப லேசியாக இருக்காங்க. இப்போ அந்த மல்டிவேக்கை டேக் கேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாதனால அதுவுமே ரொம்ப லேசியாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து அந்த சூப்பர் கம்ப்யூட்டரை அவங்க மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஆடல் அண்ட் லுப்போவுக்கு வந்து ஒரு தாட் வருது. சப்போஸ் இப்போ சன்லேருந்து எல்லா எனர்ஜியுமே இந்த மல்டிவேக் கன்சியூம் பண்ணிருச்சு அப்படின்னா எர்த்தோட நிலைமை என்ன ஆகும், எர்த் எப்படி ரிவால்வ் ஆகும், அதில் உள்ள லைஃப் எல்லாம் எப்படி உயிர் வாழும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்கிட்டயே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா வாட் ஆர் த திங்ஸ் தட் ஹேஸ் பீன் கொலாப்ஸ்ட் அண்ட் டெஸ்ட்ராய்ட் இன் எர்த். அதாவது இந்த உலகத்தில் என்னென்னலாம் மனுஷனால் அழிக்கப்பட்டிருக்கு அண்ட் வந்து என்னென்னலாம் குழம்பி இருக்குது, லைக் அதோட ஒரிஜினல் நேச்சரில் இல்லாமல் இதெல்லாம் குழம்பி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த மல்டிவேக் என்ன ஆன்சர் பண்ணிச்சு அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் டேட்டா ஃபார் மீனிங்ஃபுல் ஆன்சர். ஸோ அந்த கொஷனுக்கு ஒரு மீனிங்ஃபுல் ஆன்சர் இருக்கான், பட் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் கிட்ட அதுக்கு சஃபிஷியண்டான டேட்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இந்த கொஷின் அண்ட் ஆன்சரோட இந்த செக்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு மல்டிவேக்லேருந்து இந்த ஸ்டோரி மைக்ரோவேக் அப்படிங்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இப்போ டைம் பீரியடும் டெவலப் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாதிரியே நம்ம கன்சிடர் பண்ணலாம். இங்கே வந்து இருக்கிற கேரக்டர்ஸோட நேம் ஜெராட், ஜெராடின், ஜெரோடட்டி 1 அண்ட் ஜெரோடட்டி 2. ஸோ இது ஒரு ஃபேமிலியாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஃபாதர், மதர் அண்ட் 2 சில்ட்ரன். ஸோ இந்த சீன் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா இப்போ வேர்ல்டுலேருந்து ஸ்பேஸ்க்கு போயிடுச்சு. ஸோ அந்த நியூ ஜென்ரேஷன் எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு தனித்தனி ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் வந்து இந்த மைக்ரோவேக் அப்படிங்கிற இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரு புது பிளானட்டான X-23 அப்படிங்கிற ஒரு பிளானட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ இப்போ ஜெராடன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா அந்த நியூ பிளானட்டில் புது லைஃப்ஸ் எதுவும் வாழ முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜெராட் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த பிளானட்டில் வந்து பெர்மனண்ட்டாக லைஃப் வாழ்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. பிகாஸ் அந்த பிளானட் ஒரு பெர்மனன்ட் பிளானட் கிடையாது, அது எப்போ வேணாலும் அழிஞ்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் கொடுக்குறாரு.
அப்போ தான் ஜெரால்டினுக்கு புரிய வருது, எந்த ஒரு என்டிட்டியுமே பெர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல, எல்லா என்டிட்டியுமே ஒரு நாள் கொலாப்ஸ் ஆக தான் செய்யும், அழிய தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு மைக்ரோவேக் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த அழிவிலிருந்து எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ண முடியுமா? ஸோ அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, whether there is any possibility to reverse the entities அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த மைக்ரோவேக் என்ன சொல்லுது அப்படின்னா, insufficient data for meaningful answer. மல்டிவேக் சொன்ன அதே பதில் தான் மைக்ரோவேக்கும் சொல்லியிருக்கு. ஸோ இதோட இந்த செக்மெண்ட் முடியுது. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து அதை விட அட்வான்ஸ்டாக போகுது. இப்போ நமக்கு எந்த சூப்பர் கம்ப்யூட்டரோட நேமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கெலாக்டிக் ஏசி. ஸோ ஏசி அப்படிங்கிறது வந்து ரெப்ரசன்ட்ஸ் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டர். ஸோ இது வந்து நமக்கு செகண்ட் செக்மெண்ட் வந்து ஸ்பேஸில் நடந்துச்சு. இந்த தேர்ட் செக்மெண்ட் வந்து பியாண்ட் சோலார் சிஸ்டம், சோலார் சிஸ்டத்தையும் தாண்டி இன்னொரு கேலக்சியில் நடக்குது. கேரக்டர்ஸோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா VJ23X ஆஃப் லாமெத் அண்ட் MQ17J ஆஃப் நைக்ரான். ஸோ வந்துட்டு டிஃப்ரெண்ட் கேலக்ஸிஸோட நேமாக கூட இது இருக்கலாம். அந்த நேமே பாருங்கள், நம்மளோட நார்மல் நேம் இல்லாமல் நேம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த சீன் வந்து சோலார் சிஸ்டமை தாண்டி இன்னொரு கேலக்சியில் நடக்குது. ஸோ இங்கே வந்துட்டு இந்த பீப்புள் என்ன ஒரி பண்ணுறாங்க அப்படின்னா, பாப்புலேஷன் அதிகமாகி கேலக்ஸியே நிரம்பி வழிதான். ஸோ வேர்ல்டில் இடம் பத்தலைன்னு ஸ்பேஸ்க்கு போயிருக்காங்க, ஸ்பேஸில் இடம் பத்தலைன்னு இப்போ சோலார் சிஸ்டத்தை தாண்டி இன்னொரு கேலக்சியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேலக்சியில் கூட லைஃப் வாழ்கிறதுக்கு இடம் இல்லாமல் அவ்வளோ பாப்புலேஷன் ஓவர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 2 கேரக்டர்ஸ் வந்து மறுபடியும் அந்த கேலக்டிக் ஏசி கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பழையபடி நம்ம வேர்ல்டை கொண்டு வரதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? தட் இஸ் தேர் எனி சான்ஸ் டு ரிவர்ஸ் த என்ட்ராஃபி? அதாவது இப்போ நடந்திருக்கிறது எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ணி பழையபடி கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த கேலாக்டிக் ஏசி அதே ஆன்சர் தான் சொல்லுது, இன்சஃபிஷியன்ட் டேட்டா ஃபார் மீனிங்ஃபுல் ஆன்சர். ஸோ வரிசையாக எல்லா கொஷினுக்குமே அதே ஆன்சர் தான் கிடைக்கிது. இப்போது நமக்கு தேர்ட் செக்மெண்ட் முடிஞ்சு ஃபோர்த் செக்மெண்ட் எங்கே மூவ் ஆகுது அப்படின்னா யூனிவர்சல் ஏசிக்கு, அதாவது யூனிவர்சல் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டர். ஃபோர்த் செக்மெண்ட்டில் நமக்கு ஹியூமன்ஸே இருக்கிற மாதிரி காமிக்கலை, ஜஸ்ட் ஹியூமன்ஸோட கான்ஷியஸ் மைண்ட் மட்டும்தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த மைண்ட் வந்து என்ன ஃபீல் பண்ணுது அப்படின்னா, இந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸோட இஃபெக்ட்ஸை பற்றி ஒரி பண்ணுது. அண்ட் இங்கேயுமே இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு இந்த கான்ஷியஸ் மைண்ட் ஆஃப் ஹியூமன் வந்து அந்த யூனிவர்சல் ஏசி கிட்ட கொஸ்டின் கேட்குது. இந்த கொஸ்டினுக்கும் அந்த யூனிவர்சல் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் இன்சஃபிஷியன்ட் டேட்டா ஃபார் மீனிங்ஃபுல் ஆன்சர்னு அதே ஆன்சர் தான் சொல்லுது. இப்போ வந்து நமக்கு அடுத்த செக்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. இப்போ நம்மளுக்கு அந்த இயர் என்ன அப்படின்னா, நம்ம 2061 ஸ்டார்ட் ஆனோம்ல, இப்போ வந்து 10 ட்ரில்லியன் இயர்ஸ் நம்ம வந்துட்டு ஃபார்வர்ட் ஆகி வந்திருக்கோம். இப்போ வந்து ஸ்டார்ஸ் இல்லை, கேலக்ஸி இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே எம்டியாக இருக்குது. அண்ட் வந்து இப்போது கான்ஷியஸ் மைண்டு கூட இல்லை, வெறும் அந்த சோல் ஆஃப் ஹியூமன் மட்டும்தான் இருக்குது. அந்த சோல் ஆஃப் ஹியூமன் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் கூட மர்ஜ் ஆகியிருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் இப்போது அந்த அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டருக்கு வந்து எப்படி நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஸ்மிக் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர். இப்போவும் அந்த சோல் ஆஃப் ஹியூமன் வந்து என்ன கேட்குது அப்படின்னா, இது எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ணிவிட்டு பழையபடி இருக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? இஸ் தேர் எனி சான்ஸ் டு ரிவர்ஸ் த என்டிட்டி அப்படிங்கிற மாதிரி. இப்போவும் அந்த காஸ்மிக் கேஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, எட் இன்சஃபிஷியன்ட் டேட்டா ஃபார் மீனிங்ஃபுல் ஆன்சர். ஸோ எந்த கொஷனுக்குமே ஆன்சர் கிடைக்கவே இல்லை. இப்போது மறுபடியும் அந்த காஸ்மிக் ஏசி கிட்ட ஹியூமனோட அந்த சோல் வந்து கொஷின் கேட்குது. ரிப்பீட்டடாக செவரல் கொஷின்ஸ் வந்து அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. பட் எந்த கொஸ்டினுக்குமே அந்த அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஆன்சர் பண்ணலை. ஏன் நீ இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கல, பட் ஒய் காண்ட் யூ ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த மைண்ட் கேட்ட உடனேமே அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் என்ன ஆன்சர் பண்ணுது அப்படின்னா, லெட் தேர் பி லைட் அண்ட் தேர் வாஸ் லைட். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியோடைய எண்டிங் பாயிண்ட். ஸோ இந்த லைன் வந்து என்ன மீனிங்கை நமக்கு கன்வே பண்ணுது அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கலாமிட்டிஸ் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஹியூமன்ஸான நீங்கள் மறுபடியும் நார்மல் ஆகிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ இந்த ஒரு கற்பனை கதை மூலமாக அசிமோவ் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்பவும் கம்ப்யூட்டர் சார்ந்து இருக்கக்கூடாது. ஒன்ஸ்
நம்ம கம்ப்யூட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்க பழகிட்டோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் நம்மளை வந்து டேக் ஓவர் பண்ணிடும். ஸோ அதோட எஃபெக்ட்ஸை தடுக்கணும் அப்படின்னா நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி தான் இந்த ஸ்டோரியை வந்து என் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லாஸ்ட் கொஷின் என்ன, அந்த லாஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே போல் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.